அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட அவருடைய தூதனை அனுப்பினார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏனென்றால் அவர் தேவனுக்கு முன்பாக தானியேல் நீதியும் உத்தமும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, பாவத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட பிசாசுகளை எதிர்த்து நிற்க பார்ப்பாங்க. எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? எப்படி அந்த சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடியும்? முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, சிங்கங்கள் அவர்களை மேற்கொண்டு விடும். ஜபஜீவியம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, தேவனோடு உறவாடுதல் இல்லாம, தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் இல்லாம இருந்துகிட்டு பிசாசுகளை மேற்கொள்ள போறேன், பிசாசுகளை அதட்ட போறேன், பிசாசுகளை கட்டி ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிசாசுகள் என்ன செய்யும் அப்படின்னா நம்மள என்ன செஞ்சிடும்? அட்டாக் பண்ணிடும். அதனால தானியேல் எப்படின்னா, தானியேல் எப்ப பார்த்தாலும் தேவனோடு உறவாடுகிற மனிதன். அவர் ஒரு போஜனத்தினால் வரை தன்னை தீட்டுப்படுத்தாத மனிதன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பிசாசு எதிர்த்து நிற்கணும். சும்மா போய்